Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் எமிலி டிக்கின்சன். இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பேப்பர்ல 3rd யூனிட்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக் தான் எமிலி டிக்கின்சன். ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரைட்டர் தான் எமிலி டிக்கின்சன். ஸோ இன்ட்ரடக்ஷன். Emily Dickinson was born in the year 1830 and she died in 1886. She was an American poet who became famous after her death. So நமக்கு தெரியும் from the name itself that it is a female poet and she became famous only after her death. பாருங்க 56 years வாழ்ந்திருக்காங்க. 1830லேருந்து 1886 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. ஷி பிகேம் ஃபேமஸ் ஆஃப்டர் ஹர் டெத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க போஸ்துமஸா அதுக்கப்புறம் தான் அவங்களோட கவிதைகள் உலகுக்கு தெரிய ஆரம்பித்தது. ஷி லிவ் மோஸ்ட் ஆஃப் ஹர் லைஃப் இன் ஆம்ஹர்ஸ்ட் மசாச்சுசெட்ஸ் அண்ட் பிலாங் டு அ ரெஸ்பெக்டட் ஃபேமிலி. ஒரு நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்க மசாச்சுசெட்ஸ் அப்படின்ற மாகாணத்துல ஆம்ஹர்ஸ்ட் ஊர்ல பிறந்து வாழ்ந்தாங்க. தோ ஷி ரோட் மெனி போயம்ஸ் ஆல்மோஸ்ட் 1800. ஒன்லி a few were published while she was alive. So அவங்க when she was alive, அவங்க உயிரோடு இருந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சில போயம்ஸ் தான் அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. ஏன்னா she has written more than 1800 poems. பெரிய வால்யூம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப லிமிட்டடாக தான் அவங்க லைஃப் டைமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. People in her town saw her as unusual because she mostly stayed at home, wore white clothes and rarely met visitors. ஸோ இவங்களை பற்றி ஒரு என்ன சொல்றாங்க அந்த ஊர்ல இருந்தவங்க அப்படின்னா, அதிகமா அவங்கள வெளியே பார்க்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க முக்கால்வாசி நேரம். ஷி ஓர் ஒயிட் க்ளோத்ஸ், ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. விசிட்டர்ஸ் எல்லாம் அதிகமா மீட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு மாதிரி ஷை கேர்ளா தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களோட பீரியட்ல ஒரு ஷை உமனா வாழ்ந்திருக்கிறாங்க. ஹர் போயட்ரி லேட்டர் கெயின் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் இட்ஸ் யூனிக் ஸ்டைல் அண்ட் டீப் மீனிங். லேட்டரா தான் இவங்க போஸ்துமஸா ஆஃப்டர் ஹர் டெத் தான் அவங்களோட போயட்ரி ரொம்பவே அதிக பேரால படிக்கப்பட்டது. அவங்க அவங்களுக்கு அதிக மரியாதை செலுத்தினது ஆஃப்டர் ஹர் டெத் தான். ரொம்ப வித்தியாசமான ஸ்டைலோட அவங்க எழுதியிருக்கிறாங்க. லைஃப் அண்ட் பர்சனாலிட்டி. எமிலி ஸ்டடிட் அட் ஆம்ஹர்ஸ்ட் அகாடமி ஃபார் 7 years and later joined Mount Holyoke Female Seminary but came back home early. ஸோ இவங்க ஏர்லி எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஆம்ஹர்ஸ்ட் அகாடமியில் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் ஹோல்யோக் ஃபீமேல் செமினாரி அப்படின்ற ஒரு காலேஜ் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் கண்டினியூ பண்ணல, வந்துட்டாங்க. ஷி லிவ்ட் அ ப்ரைவேட் லைஃப் அண்ட் டிட் நாட் ட்ராவல் மச் ஆர் அட்டெண்ட் சோஷியல் ஈவெண்ட்ஸ். இவங்களால அதிகமாக சோஷியல் ஈவெண்ட்ஸ், அதாவது சமூகத்தில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் விரும்பி கலந்துக்கவே மாட்டாங்க. அதிகமாக ட்ராவல் பண்ணவும் இல்லை, வீட்டோடையே தான் இருந்தாங்க. ஷி நெவர் மேரிட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஷிப் வர் த்ரூ லெட்டர்ஸ். ஷி வாஸ் ஷை அண்ட் கெப்ட் டு ஹர் செல்ஃப் பட் ஹர் மைண்ட் வாஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் கிரியேட்டிவ். ஸோ ரொம்ப ஷையான ஒரு கேரக்டர், வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு லேடி தான். ஃப்ரெண்ட்ஷிப்பு லெட்டர்ஸில் தான் வச்சுப்பாங்க. அதிகமாக ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு பேசுறதுலாம் என்கரேஜ் பண்ணலை அவங்க. ஆனாலும் இந்த அளவு அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தாலும் மைண்ட் பயங்கர ஆக்டிவா இருந்தது, கிரியேட்டிவா இருந்தது அப்படிங்கறது அவங்க ஒர்க்ஸ்ல தெரிஞ்சுக்கிறோம். என்ன பாருங்க, 1800 போம்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ எத்தனை எழுதி குவிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹர் போயட்ரி எ ஸ்பெஷல் ஸ்டைல். அடுத்ததை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அன்கன்வென்ஷனல் ஃபார்மட். எமிலி டிக்கின்சன் ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் போம்ஸ். இவங்களோட போம் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை பாயிண்ட்ஸில் பார்த்துடலாம். ஷி ஆஃபன் யூஸ்ட் டேஷஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் பங்க்சுவேஷன். நார்மலாக போடுற பங்க்சுவேஷன்ஸ் இப்போ கோலன், செமிகோலன், கமா, இதுக்கு பதிலாக அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது டேஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷி லைக் டு கேபிட்டலைஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இன் த மிடில் ஆஃப் லைன்ஸ். பொதுவாக மிடில் ஆஃப் த லைன்ஸில் நம்ம கேபிட்டலைஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க அந்த வேர்டு இம்பார்ட்டன்ட்னா அந்த வேர்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஹர் போயம்ஸ் வர் யூஸ்வலி ஷார்ட் ரிட்டன் இன் 4-line ஸ்டான்சஸ். சின்ன போம்ஸா தான் இருக்கும். 4-line ஸ்டான்சஸ், ஒரு 4 லைனா எழுதியிருப்பாங்க. சின்ன போம்ஸா தான் இருக்கும். பெரிய போம்ஸ் அவங்க எழுத மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் ஹர் போம்ஸ் ஹேட் நோ டைட்டில்ஸ். அவங்களோட போம்ஸ்க்கெல்லாம் டைட்டில்ஸ் எல்லாம் கிடையாது. பொதுவாக நம்ம எப்படி அவங்க இந்த மாதிரி டைட்டில்ஸ் இல்லாத போம்ஸ்க்கு எப்படி டைட்டில் வச்சுப்போம்னா ஃபர்ஸ்ட் லைனை டைட்டிலாக வச்சுக்குவோம். ஓகே, ஸோ அது மாதிரி தான் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத்லாம் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த போமா இருக்கும்.
She used slant rhymes where the ending sounds are close but not exact. இது வந்து ஒரு அவங்களோட அந்த ரைம் ஸ்கீம் எப்படி இருந்ததுன்னா ஸ்லாண்ட் ரைம்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதுல இந்த ஸ்லாண்ட் ரைம்ஸ் எப்படி இருக்கும்னா எண்டிங் சவுண்ட்ஸ் வந்து க்ளோஸா இருக்கும் ஆனா எக்ஸாக்டா இருக்காது. நீங்க இந்த ரைம் ஸ்கீம் நான் நடத்திருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாண்ட் ரைம்ஸ்னா என்னன்னு சொல்லியிருந்திருப்பேன். க்ளோஸா இருக்கும், அதாவது ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும் ஆனா எக்ஸாக்ட் ரைம் ஸ்கீம் இருக்காது. Her word choice and imagery were powerful and original, giving strong feelings in just a few lines. அவங்க வேர்ட் சாய்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவா இருக்கும். இமேஜஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஒரிஜினல் கூட. யாரையும் அவங்க காப்பி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸை ஃபியூ லைன்ஸ்ல கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான இமோஷன், ஒரு பெரிய விஷயத்த ஃபியூ லைன்ஸ்ல அழகா சொல்ற ஒரு கெப்பாசிட்டி எமிலி டிக்கின்சன்ட்ட இருந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் இன் ஹர் போயட்ரியை அடுத்து பார்க்கலாம். டெத் அண்ட் இம்மார்டாலிட்டி, இதுதான் ரொம்ப மெயின் தீமா பார்ப்போம். அவங்களோட ஒர்க்ல டெத் பத்தி அதிகம் பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஷி வுட் ஹவ் டாக்ட் அபவுட் டெத் அண்ட் இம்மார்டாலிட்டி. டெத் பத்தியும் பேசுவாங்க, அதே மாதிரி இம்மார்டாலிட்டியும் பத்தி பேசியிருப்பாங்க. ரெண்டுமே ஆப்போசிட்டான தீம்ஸ் தானே. டெத்னா மார்டல், ஓகே, இம்மார்டல்னா அழிவில்லாத தனம். ரெண்டையுமே பத்தி பேசுறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் தீம்ஸ் இன் ஹர் ஒர்க். ஷி தாட் டீப்லி அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத். Sometimes she showed death as a kind or gentle, or other times a mysterious, sometimes as mysterious and scary. She often mixed sadness with hope. இந்த டாபிக் அவங்க அதிகமா டீல் பண்ணியிருக்காங்க. டெத் டீல் பண்றப்போ டெத் அவங்க எப்படி உருவகப்படுத்தியிருப்பாங்கன்னா ஒரு கைண்ட் ஜென்டில்மேன் மாதிரிதான் அதை பெரும்பாலும் அவங்க உருவப்படுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு மர்மமான ஸ்கேரியான விஷயமாவும் பார்த்திருப்பாங்க. ஸோ ரெண்டு விதமாவும் அவங்க டெத்தை டீல் பண்றாங்க. சேட்னஸ், ஹோப் ரெண்டுமே அவங்களோட போம்ஸ்ல பார்க்கலாம். நேச்சர், எமிலி லவ்ட் நேச்சர் and used it in her poems to talk about beauty, life, and deeper spiritual ideas. Birds, flowers, and seasons appear often as symbols. ஸோ அவங்களோட போம்ல நேச்சர் அதிகமாகவே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சீசன்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் சிம்பிள்ஸாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒரு குறியீடு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. த செல்ஃப் அண்ட் ஐடென்டிட்டி. Many of her poems are about her own thoughts and feelings. She explored loneliness, personal strength, and the need to be true to oneself. இப்போ அவங்களோட போம்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா அவங்களோட தாட்ஸ் தான், அவங்களோட ஃபீலிங்ஸ் தான். ஓகே, எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு எழுதணும்லாம் எழுதல. அவங்க என்ன, ஏன்னா she was a shy woman who did not participate in any social occasions-லாம் பார்க்குறோம். ஓகே, சமூகத்தில் நடக்கிற எந்த விசேஷத்துக்கோ சர்ச்சுக்கோ அதிகமாக போகிறதே இல்லை. அவங்க வீட்டோடு இருக்கிற ஒருத்தவங்க அவங்களோட இமோஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் தான் எழுதுறாங்க. ஷி எக்ஸ்ப்ளோர்ட் லோன்லினஸ், பர்சனல் ஸ்ட்ரென்த் அண்ட் த நீட் டு பி ட்ரூ டு ஒன் செல்ஃப். தனியாக இருந்ததுனால லோன்லினஸ் கொடுக்குற ஸ்ட்ரென்த் பற்றி எல்லாம் கூட அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஃபெய்த் அண்ட் காட், இந்த டாபிக் அவங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Although she came from a religious background, Dickinson questioned many beliefs. She often wrote about her spiritual doubts and her search for truth. இவங்க வந்து ஒரு ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் ரிலேட்டடான her parents or someone closely related to her were in religious service. அப்போ க்ளோஸ்லி ரிலிஜியஸா இருந்தா கூட அவங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் டவுட்ஸ் இருந்தது. அதை வந்து நிறைய அவங்க போயம்ல கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. மோட்டிவ்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், இந்த அவங்களோட ஒர்க்ஸ்ல இருக்கக்கூடிய மோட்டிவ் சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா she used many repeating images in her poems. Yes. ஸோ போம்ஸில் இருக்கக்கூடிய மோட்டிவ் சிம்பிள்ஸ் பார்க்குறோம். வேர்ட்ஸ் அதிகமாக அவங்களோட இமேஜஸில் பேர்ட்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேர்ட்ஸ் எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா ஃப்ரீடம், மிஸ்டரி அண்ட் ஹோப். ஓகே, சுதந்திரத்தையும் பேர்ட்ஸ் சிம்பிளைஸ் பண்ணுது. மர்மம், மிஸ்டரி, ஹோப், நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே இவங்க போம்ஸ்ல பேர்ட்ஸை வச்சு ஒரு சிம்பிளா காமிக்கிறாங்க. ஸ்டோன்ஸ்,
they show strength, silence and unchanging truth. Okay, stones அவங்க சிம்பிளா காமிக்கிறப்போ இந்த மீனிங் நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பர்சன் வாய்ஸ்ல நிறைய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐ அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இட் ஹெல்ப்ஸ் ஹர் ஷோஸ் ஹர் ஓன் இன்னர் வேர்ல்ட் அண்ட் இமோஷன்ஸ். இன்னர் வேர்ல்ட் அவங்களோட தனிப்பட்ட அந்த உலகம் இருக்கு இல்லையா, அவங்க தனியாவே வாழ்ந்ததுனால அவங்களோட அந்த தனிமையான அந்த உலகத்தையும் அவங்க உணர்வுகளையும் நிறைய அந்த ஐ மூலமா அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. Sorry for the interruption. Language and expression தான் அடுத்த டாபிக். Emily's poems are short but deep. They say a lot in few words. அதாவது ரொம்ப ஷார்ட்டான போம்ஸாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் உள்ளடக்கியதாக இருக்கும். மிஸ்டீரியஸ், நிறைய விஷயம் புரியாதவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு. They can be read in many ways depending on how the reader feels. நம்ம வந்து என்ன பார்வையில் படிக்கிறோமோ ஒவ்வொருத்தருக்கு அது ஒவ்வொரு மீனிங் தரும். நம்மளோட கண்ணோட்டம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அந்த பாடல்களோட மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரைட், இமோஷ்னலாக இருக்கும். தே எக்ஸ்பிரஸ் சேட்னஸ், வண்டர், ஜாய், ஃபியர். ரொம்ப இமோஷ்னலான எல்லா விதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய போம்ஸ் அவங்களோடது. கிரியேட்டிவ், her words are surprising and different from normal speech. நார்மல் ஸ்பீச்லேருந்து டிஃப்ரெண்ட்டான நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது சம் ஆஃப் her பெஸ்ட் போம்ஸ். ஓகே, என்னென்னா 1800 போம்ஸ் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டோம். அடுத்ததான் அவங்களோட போம்ஸ் எதுக்குமே அவங்க டைட்டில் கொடுக்கல. ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதை தான் டைட்டிலாக வச்சு இப்போ நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். இது ஒரு ரொம்ப ஃபேமஸான போம், உங்களுக்குமே ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கும். Death is shown as a calm person taking the speaker on a journey to eternity. இந்த இடத்துல இந்த போம்ல பார்த்தீங்கன்னா டெத் வந்து ஒரு ஜென்டில்மேன் மாதிரி வந்து ஸ்பீக்கரை வந்து அந்த எட்டர்னிட்டிக்குள்ள, எட்டர்னிட்டினா இம்மோர்டாலிட்டி, அதாவது அழிவில்லாத நிலைக்கு, இறந்த ஒருத்தர் அழிவில்லாத நிலைக்குன்னா என்ன, ஒரு சோலா அவங்க மாறுறாங்க இல்லையா, ஸ்பிரிட்டா மாறுறாங்களா, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போற மாதிரி. ஐ ஹர்ட் அ ஃப்ளை பஸ் வென் டைட் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் டிஸ்கிரைப்ஸ் த மொமெண்ட் ஆஃப் டெத் இன் அ சிம்பிள் பட் டீப் வே. இதுலயும் டெத் பத்தி பேசியிருப்பாங்க. Success is counted sweetest. Show the people who often fail to understand success more deeply. சக்சஸை ஆழமா புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களை பத்தி எழுதியிருக்கிறது தான் சக்சஸ் இஸ் கவுண்டட் ஸ்வீட்டஸ்ட். ஐ எம் நோபடி, ஹூ ஆர் யூ அப்படின்னு இருப்போம். ஹோப் இஸ் த திங் வித் ஃபெதர்ஸ். ஹோப் இஸ் த திங் வித் ஃபெதர்ஸ். இங்க வந்து ஹோப்பை வந்து ஒரு பேர்டோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க பாருங்க. ஹோப் இஸ் த திங் வித் ஃபெதர்ஸ். நம்பிக்கை என்பது இறக்கைகளுடைய ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது ஹோப்பை வந்து நம்பிக்கையை எதோட கம்பேர் பண்றாங்கன்னா பேர்டோட கம்பேர் பண்றாங்க. அடுத்து எ பேர்ட் கேம் டவுன் த வாக் அப்படின்னு சொல்லிட்டு இட் டிஸ்கிரைப்ஸ் அ பேர்ட் இன் நேச்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த குவைட் பியூட்டி அண்ட் மிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட். ஸோ நேச்சர் போமா இதை எழுதியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஷி ஹஸ் ரிட்டன் மெனி சச் போம்ஸ். இது சம் ஆஃப் ஹர் இம்பார்ட்டன்ட் போம்ஸ். ஸோ கன்க்ளூஷன், எமிலி டிக்கின்சன் lived a quiet life but her voice has become one of the loudest in American poetry. ரொம்ப அமைதி அவங்க வாழ்ந்திருக்கலாம், ஆனா அவங்களோட பாடல்கள் ஒரு பெருசா குரல் எழுப்பிருச்சு, அவங்கள பற்றிய ஒரு பெரிய வாய்ஸ் எழுப்பியிருக்கு. Her unique style, deep thoughts and emotional power make her poems loud around the world. ஸோ அவங்களோட டிஃப்ரெண்டான ஸ்டைல, டீப் திங்கிங், இமோஷனல் பவர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அரவுண்ட் த வேர்ல்டு வந்து அவங்களோட போம்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸையும் லவ்வர்ஸையும் உருவாக்கியிருக்கு. ஷி ஷோட் தட் even a person who stays in one room can see the whole universe through poetry. இப்போ இவங்களை பத்தி படிக்கிறப்போ ஒரு ஷாயா வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பெண்ணா பாக்குறோம், ஆனா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு உலகத்தையே அவங்க என்ன பண்ணாங்க, கவிதை மூலமா பார்த்தாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறோம். Hope you like my explanation. Thank you and subscribe for watching more such videos.